எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் அனிகா, வயசு 31 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியில் பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதம் சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடார்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க டிகிரி படித்து சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க காலேஜ் படிக்கும் போது இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண குறிக்கோடு இருந்திருக்காங்க. அப்போவே என்னடா ஆப்போசிட் இருக்குன்னு இவங்களுக்கு எது செட் ஆகணும்னு புரிஞ்சு சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நல்ல டிமாண்ட் இருந்ததால் இது ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை பண்ணலாம்னு யோசிச்சு அதை ஒரு ட்ரைனிங் சென்டரில் நல்லா ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதில் ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பிரபலமான பிவிசி கம்பெனியில் டீலர்ஷிப் எடுத்து சென்னை மாவட்டமாக ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா. அப்புறம் ரீட்டைல் ஷாப் கூட வச்சுருக்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. அவரும் எங்கள் பிஸ்னஸ் தான் கூட சேர்ந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்கம்மா. அவருக்கும் மேரேஜ் ஆகி தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கருத்து ஒரு காரணத்தினால அந்த லைஃப் வேண்டாம் மனசு ஒத்தி பிரிஞ்சு வந்துட்டாங்களாம்மா. இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதால அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. அதை பற்றி டீட்டெயில் சொல்ல சொல்லிட்டாங்க. நம்மளையும் அதை பற்றி கேட்க வேண்டாம் சொல்லிட்டாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணி வரப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க வீடோட அப்படி எதிர்பார்க்குறாங்க. வரப்போ துணைக்கு பிஸ்னஸில் ஆர்வம்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம் சொல்கிறாங்க. அதே போல் உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி இப்போ கேட்க வேண்டாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு கெட்ட பழக்கம் எது இருக்கக்கூடாது சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போகிறதும் போக வேணும் சரி பண்ணுறதும் உங்கள் விருப்பம் தான் சொல்கிறாங்க. எங்கள் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்குறாங்க. ஈவன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு எங்கள் பையன் நல்லபடியாக காத்துன்னு எதிர்பார்க்குறாங்க. மனைவியை டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. உங்களையும் மரியாதை நடத்தி நல்லபடியாக பார்த்துன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்து அப்ரோச் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி நல்ல கேரக்டரோட பெண் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுங்க தான். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.